ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிலபஸ் வைஸில் கண்ணதாசனை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னென்னா முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த இடம் சிறுகுடல்பட்டு, ராமநாதபுரம் மாவட்டம். கண்ணதாசன் பிறந்த இடம் எது? சிறுகுடல்பட்டு, ராமநாதபுரம் மாவட்டம். கண்ணதாசனுடைய பெற்றோர் பெயர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசனுடைய காலம் வந்து 1927 1981 வரைக்கும். கலங்காதிரு மனமே என்னும் பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். யார்? கண்ணதாசன் அவர்கள் கலங்காதிரு மனமே என்னும் பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். 6வது கொஷின், திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யாருன்னா கண்ணதாசன். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யாருன்னா கண்ணதாசன். சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தவர். சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் மூலம் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். தன் திரைப்பட பாடல்கள் மூலம் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் விளங்கினார். யார்? கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞர். இது முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே. ராமலிங்கனார் வருவாங்க. இது வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞர்னா கண்ணதாசன். திரைப்படத்துறையில் 35 ஆண்டுகள் பாடல்கள் எழுதியுள்ளார். கண்ணதாசன். இவர் கடைசியாக எழுதி பாடல் வந்து இதுனா இயேசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும். இவர் கடைசியாக எழுதிய பாடல் இயேசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும். சேலம் மாவட்டம் சலகண்டாபுரம் சலங்கை பா. கண்ணன் என்ற நாடக ஆசிரியர் தாசனாக கண்ணதாசன் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். சேலம் மாவட்டத்தில் சலகண்டாபுரம் சலங்கை அப்படின்ற ஊரில் கண்ணன் என்ற நாடக ஆசிரியர் தாசனாக என்ன பண்ணார்? கண்ணதாசன் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக விளங்கியவர் யாருன்னா கண்ணதாசன் அவர்கள். தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக விளங்கியவர் யார்? கண்ணதாசன். தடுமாறும் போதையிலும் கவிப்பாடும் மேதை அவன் என்று பாராட்டியவர் யார்? சவுந்தரா கைலாசம். தடுமாறும் போதையிலும் கவிப்பாடும் மேதை அவன் என்று பாராட்டியவர் சவுந்தரா கைலாசம். கவிதைக்குரிய பொருள்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே. கவிதைக்குரிய பொருள் எது அப்படின்னா வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே. உழவர் பெருமக்களின் இல்லத்தை எழுகின்ற பல்வேறு ஓசைகள் எதுனா ஈபுத்தொடையும் இசை நயமும் ஒத்து ஒலிக்கின்றன. உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசைகள் ஈபுத்தொடையும் இசை நயமும் ஒத்து ஒலிக்கின்றன. கவிதை நடை என்பது கவிதையின் பொருளிலும் அதனை வெளிப்படுத்தும் மொழியிலும் அமைந்துள்ளது. கவிதை நடை என்பது கவிதையுடைய பொருளிலும் அதனை வெளிப்படுத்தும் மொழியிலும் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. கவிதைக்கு மூலப்பொருள் எதுனா சொற்கள் அப்படின்றாங்க. கவிதைக்கு மூலப்பொருள் எது? சொற்கள். இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் பொழுது அவை பட்டை தீட்ட பெற்று ஒளி வீசுகின்றன. இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசனின் கவிதைகளில் காணலாம் அப்படின்றாங்க. கண்ணதாசன் வந்து நெடுங்கவிதை நூல்கள் எதுனா ஆட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம். இதுதான் கண்ணதாசனுடைய நெடுங்கதை நூல்கள். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுனா ராசதண்டனை. கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை வந்து அடிப்படையாக வச்சு என்னது ராசதண்டனை அப்படின்ற ஒரு இனிய நாடகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. கண்ணதாசன் படைத்துள்ள புதினங்கள் எதுனா ஆயிரம் தீவு, அங்கையர்கண்ணி, வேலங்குடி திருவிழா. இதுதான் கண்ணதாசன் படைத்துள்ள புதினங்கள். இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் இந்த புக்கில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க.
கண்ணதாசன் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்கள் சிறந்த வரலாற்று புதினம். அதாவது இது இருக்குல்ல, இந்த புதினம் 20க்கும் மேற்பட்டது இருக்குது. அந்த 20ல் சிறந்த வரலாற்று புதினம் எதுன்னு கேட்குறாங்க. சேரமான் காதலி. கண்ணதாசன் வெளியிட்ட இதழ்கள் கண்ணதாசன் தென்றல், முல்லை, தமிழ் மலர். இவை அனைத்திற்கும் கண்ணதாசன் ஆசிரியராக திகழ்ந்தார் அப்படின்றாங்க. 19வது விஷயம், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. எனக்கு மரணமே இல்லை, நான் நிரந்தரமானவன் அப்படின்ற தைரியமாக சொன்னது கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் தம் பாடல்களில் தேன், காய் என்னும் ஈபு சொற்களை அதிகம் பயன்படுத்தி உள்ளார். கவிஞர் கண்ணதாசன் தம் பாடல்களில் தேன், காய் என்னும் ஈபு சொற்களை அதிகம் பயன்படுத்தி உள்ளார்கள் அப்படின்றாங்க. இதிலிருந்து அவரது சொல்லாட்சி திறனை அறியலாம் அப்படின்றாங்க. நடுவண் அரசு நிறுவனமாக, அதாவது சாகித்ய அகாதமி ஆண்டுதோறும் இந்திய மொழிகளில் உள்ள சிறந்த இலக்கியங்களை தெரிவு செய்து விருது வழங்கி வருகிறது அப்படின்றாங்க. இந்த புக்கில் கண்ணதாசனை பற்றி தான் இருக்குது. ஆனால் இன்னும் கண்ணதாசனுடைய தகவல்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதை நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறப்ப வீடியோ போடுறேன். தேங்க்யூ.